ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பொரி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த பொரி உப்புமா எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு கப் பொரியை தண்ணியில் அலாசி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். பொரி உப்புமா செய்யும்போது இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து உப்புமா செஞ்சோம் அப்படின்னம்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இந்த நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. பொரி உப்புமா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. 2 ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ண ஒரு ஆனியன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிடலாம். ரவையிலேயே உப்புமா செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பொரியில் உப்புமா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பொரி உப்புமா செஞ்சு 1 கப் காஃபி குடித்தா, இல்லைன்னா 1 கப் டீ குடித்தோம் அப்படின்னம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். துருவிய ஒரு கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு சால்ட்டு, கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமும் கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தண்ணியில் போட்ட பொரியை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணியில் போட்டு நம்ம போட்டங்காட்டி பொரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பொரியை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது பொட்டுக்கல்லையை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பொட்டுக்கடலை பொடியை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்ப்ரிங் ஆனியன் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு மல்லித்தலை. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொரி உப்புமா தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சனா டெலிஷியஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் இதே மாதிரி சூப்பரான வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.